என்னத்தைக்கும் மங்களகரமாக வாழ்ந்திருப்பாள். அண்ணா முதையுண்டே என் நாதனுக்கு வைத்துணே அஞ்சாமல் பாண்டவரை ஆதரிக்க என் தமையா இந்த அஞ்சனை வேணியாரை ஆதரிக்க துரியோதனால் வஞ்சிக்கப்பட்டு நாடு நகர் உப்பு தட்டி வரையோடு அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு தூது பகடையாடி அனைத்தையும் இழந்து விட்டு துரியோதன எங்களை 12 வனம் ஓராண்டு அத்தியாதவாதம் கடித்து வந்தால் நாடு பிரிது பாகம் தருவதாக கட்டளையிட்டு பானகத்திற்கு அனுப்பினார். நாங்களோ 12 வனம் கடித்து ஓராண்டு அத்தியாதவாதமும் கடித்து இப்பொழுது சந்தோஷமாக இல்லை. உங்களை தூதாக அனுப்பி இருந்தோம். அந்த மன வருத்தம். ஆமா.
சுகமான சங்கத்தோடு ஒன்றால் சுகமாக வாழ்வாய் என்று வாழ்த்தேன். அப்படியா சென்னேடி விருதுவாகம் நாடு கேட்பதற்காக அனுப்பியிருந்தோம். அண்ணன் வந்தாரோ மனவருத்தமாக சென்றேன். உங்களுக்குரிய பிறந்த வாகத்து கேட்டேன், கொடுத்து விட்டால் பாவி கண்டாரா நீ நல்லா இருக்கியா? நான் வாங்கி வரும்படி என்னுடைய பக்தாக்கள் அனுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் அன்றைய நாளையிலே குரு பெரியோர்கள் அமர்ந்திருந்த கூட்டத்திலே அம்பலவன் சொல்லக்கூடிய மேடையிலே 60ஆம் படி மேடையிலே என்னை நிறுத்தி அந்த துரியோதனன் தன்னுடைய தம்பியாகிய துச்சாதனனை விடுத்து அவளை அடைத்து வந்து வஸ்திரபங்கம் செய்யடா என்று என்னுடைய சிகையை பிடித்து இழுத்து வந்து இழுத்தார்கள். வீதியில உன்னை தர என்று இழுத்து வந்து அந்த 60ஆம் படி மேடையிலே நிறுத்தி வஸ்திரபங்கம் செய்தானே. அப்பொழுது நான் என்ன சபதம் செய்தேன்? என்ன செய்தாய் அண்ணா? பட்டை குழல் விடுத்து அண்ணா இரு கண்ணில் பெற்ற என்னை பற்றி தூயிலுரிய அண்ணா பார்த்திருங்க. பாவியாகிய துரியோதனன் தன்னுடைய தம்பியை அரண்மனையிலே வீட்டு விளக்காக இருக்கக்கூடிய என்னை அழைத்து வந்து 56 வீதி தடியிலும் என்னுடைய சிகையை பிடித்து இழுத்து வந்து ஜெயகுந்தி மேடை என்று சொல்லக்கூடிய 60ஆம் படி மேடையிலே நிறுத்தி அவளை வஸ்திரபங்கம் செய்து என்னுடைய தொடையின் மீது கடந்தடா என்று அண்ணவன் கட்டளையிட்டான். அதன் பிரகாரம் அவனுடைய தம்பியானவன் 56 வீதியிலும் என்னை இழுத்து வந்து குரு பெரியோர்கள் மத்தியிலே 60ஆம் படி மேடையிலே நிறுத்தி வஸ்திரபங்கம் செய்யும் பொழுது என்னுடைய கணவர் 5 பேரும் மண்டிட்டு கை கட்டி இருந்தார்களே தவிர காப்பாற்ற முடியவில்லை. அன்னவர்களோ அன்னவனிடத்தில் அடிமையாகி அந்த காரணத்தால் முன் வர முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நானோ எப்படி என்றால் கோவிந்தா உன்னை என்று குரு துரோணர் இருக்கின்ற சபையிலே யாரும் என்னை காப்பாற்ற முன்வரவில்லை. என்னை கட்டிய கணவன்கள் கூட முன்வராத நேரத்தில் எப்படி அண்ணா கண்ணா கோவிந்தா கமலக்கண்ணா என்று என்னுடைய கணவரையும் கூப்பி வணங்கியவுடனே மாறாத திகிலை அளித்து மானத்தை காப்பாற்றேன். அன்று நான் என்ன சபதம் செய்தாய்? அந்த பாவியாகிய துரியோதனனை 18 நாள் யுத்தம் வைத்து 18ஆம் நாள் யுத்தத்திலே என்னுடைய கணவராக விளங்கக்கூடிய பீமசேனனுடைய கதையால் அவனுடைய தொடையை முறித்து தொடை மீது சொன்னானோ அந்த தொடையை முறித்து அந்த உதிரத்தை வாரி எண்ணெயாக தடவி மார்பெலும்பை எடுத்து சிப்பாக வகிந்து மணிக்குடலை எடுத்து மாலையாக கூடி அன்றுதான் இந்த கூந்தலை முடிவேன் என்று சபதம் எடுத்து விழுந்த கூந்தல் விழுந்தபடியே இருக்கிறது. அந்த சபதம் எப்படி முடிவதன்னா அதை கேட்கிறான். நாடு பெற்று வந்து விட்டால்
என்னுடைய சபதம் நிறைவேறாமல் போய்விடுமே. வருத்தப்பட வேண்டாம். இது சபதம் நிறைவேறும். துரியோதனன் நாடு கொடுக்க மறுத்து விட்டான். உங்களை யுத்தத்திற்கு அழைத்திருக்கிறான். 10 12 நாள் யுத்தம் செய்து வந்தேன். யுத்தத்திற்கு கை வைத்து வந்திருக்கேன். அப்படி 12 நாள் யுத்தத்திலே பாண்டவரை அழிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, கலந்திலே பந்தம், கொடிசீலை, நீரசாட்டை, நீரவப்பை, பண்டார வெட்டி என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களை உடைய கரத்திலே கொடுத்து உன்னை கொஞ்சம் நிறுத்தி யுத்தத்தை ஆரம்பித்தால் உங்களுக்கு வெற்றி. அப்படிப்பட்ட பொருள் எங்கே இருக்கிறது? 56 தேசத்திலே சிவனந்தாபுரி பட்டணத்திலே போத்திருக்கிறது இருக்கிறது. சற்று முன்பாக கூடிய கணவன்மாரோடு தெரிவித்திருக்கிறேன். வருத்தப்படாதே. நான் நானும் பீமனும் ஆகிய 3 மாய உருவத்தோடு சென்று வெற்றி வருகிறோம். அதன் பிறகு யுத்தத்தை துவக்கலாம். ஆகட்டும், சென்று